வந்து நம்ம ஆட்சி பண்ண வேண்டியிருக்கு, ரீடிங் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. மீட்ரு வந்து கலத்திட்டு வந்தால் அதை சேஞ்ச் போடுறதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. அப்போ ஒரு ஏஐ வந்து ஒரு சிஐ மாதிரி ஒர்க் பண்ணாக்கா முடிய வேண்டிய கண்டிஷன் இருக்குது. அவர் ஜேஇக்கு வந்து கோர்ட்டு கேஸ் பார்க்கணும். அப்புறம் வந்து மாஸ்டர் ரைட்டில் 2-3 மாஸ்டர் ரைட் இருக்குது. இதை தவிர பேட்ரோன் பண்ணணும். இப்போ எப்போ உள்ள அந்த ஜெய் வந்து ஆஃபீஸை விட்டு வெளியில் போகிறாரோ அப்போ இப்போ உள்ள நேச்சர் பிரகாரம் அந்த ஆஃபீஸை ரன் பண்ண முடியாது. ஒருத்தன் பணக்கட்டை வந்தாலும் பண்ண முடியாது, மீட்டிங் செய்ய முடியாது, எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி இருக்குது. ஏஐ பாஸ்வேர்டை ஆர்எஸ்கிட்டையும் ஐஏகிட்டையும் கொடுத்து தான் அந்த வேலையை செய்ய வேண்டிய இருக்குது. ஆனால் ஏஐ பாஸ்வேர்டை யாரும் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சங்கத்தில் முறையிடும் பொழுது வந்து டிசிஆர்சி பண்ணக்கூடியதை ஏஐ பாஸ்வேர்ட்லேருந்து எடுத்துருவோம், அதை வந்து ஆர்எஸ்க்கு கொடுத்துருவோம் என்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதை மாற்றினாங்க. ஆனால் என்ன வருது, இப்போ வந்து ஆர்சி பண்ணக்கூடியதை வந்து ஆர்எஸ்ஓ அஸ்ஸரோ ஐயோ வாங்கிக்கிடலாம். ஆனால் ரீடிங் போடும்போது மட்டும் அடுத்தது வந்து ஏஐ பாஸ்வேர்டில் போய் ரீடிங் பார்த்து தான் எந்த கூட அது க்ளோஸ் ஆகும், அடுத்த அசஸ்மெண்ட்டுக்கு வரும். வேர்மன் வந்து நீங்கள் வித்யாலா சொன்ன மாதிரி எக்ஸிஷன் போயிடுவார், ரீடிங் போயிடுவார். அந்த அசஸ்மெண்ட் ரீடிங் கொடுத்தாங்கன்னா டெய்லி அரைக்கத்தை எழுதி அந்த வேர்மன் கொடுக்க வேண்டியது, அது சாத்தியக்கூட இல்லை. சரி 1, 10, 20 அந்த மாதிரி ஒரு டேட்டும் கொடுக்கல. அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் போர்மெண்ட் சொல்லிட்டு ஜே ஆஃபீஸில் உட்கார வச்சிருக்கீங்க. அவங்க வந்து நான் ஜேஇ சம்பளம் தான், எனக்கு தனியாக பேர் போடு, எனக்கு வந்து கண்ணாடி போட்ட டேபிள் போடலாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பாஸ்வேர்டை மீட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டை அந்த போர்மெண்ட் கொடுக்கலாம். ஆர்எஸ்ஐக்கு எல்லா பொருளும் கொடுத்துடலாம். ஆர்எஸ் போஸ்ட் எப்போ உருவாக்குனா கூட அப்போ வந்து ஜேஇனுடைய கேஸ் கஸ்டடி அந்த ரெவல்யூஷன் அவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிபியை போட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த வேலையை தொடர்ந்து கொடுத்தா